ஹாய் எவ்ரிவன். நம்ம இங்கிலீஷ் பியூவர் சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் 20 எம்சிக்யூ அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் மியூட் பண்ணிட்டு இதை டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வருஷம் டிஆர்பி எக்ஸாம் இருக்குது. ஸோ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி வந்து என்ன பார்க்குறோன்னா சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி ரிட்டன் பை ஜான் ஆஸ்டன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி வாஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்டு இன் விச் இயர்? ஸோ எந்த இயரில் வந்து இது பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி 1811. ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. செகண்ட் கொஸ்டின். அண்டர் வாட் நேம் வாஸ் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி ஃபஸ்ட்டு பப்ளிஷ்டு? ஸோ இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான், முக்கியமான கொஸ்டின். ஸோ எந்த நேமில் வந்து இவங்க வந்து ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி பை எ லேடி. செகண்ட் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி. தேர்ட் ஒன். Who was the publisher of the first edition of Sense and Sensibility? ஸோ ஃபஸ்ட்டு எடிஷன் வந்து யார் வந்து பப்ளிஷ் பண்ணான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். தாமஸ் ஈகர்டன், ஜான் முரே, பென்குயின் கிளாசிக்ஸ், மேக் மில்லர். ஸோ தேர்ட் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ தாமஸ் ஈகர்டன். தேர்ட் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. ஃபோர்த் ஒன். வாட் வாஸ் த ஒரிஜினல் ஒர்க்கிங் டைட்டில் ஆஃப் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி? ஸோ ஒரிஜினல் டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து டைரெக்டாக ஆன்சர் பார்த்துலாம். ஃபோர்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ எலினர் அண்டு மேரைனே. ஃபோர்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. ஃபிஃப்த் ஒன். ஹூ இஸ் த ஹீரோயின் தட் ரெப்ரசன்ட் சென்ஸ் இஸ் இன் த நாவல்? ஸோ இது ஒரு ஈஸியான கொஸ்டின். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி எலினர் டேஸ்வுட். ஃபிஃப்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. சிக்ஸ்த் ஒன். ஹூ இஸ் சீக்ரெட்லி என்கேஜ்டு டு எட்வர்ட் ஃபெரர்ஸ்? யார் வந்து எட்வர்ட் ஃபெரர்ஸ் கூட சீக்ரெட்டாக என்கேஜ் பண்ணிக்கிறான்னு கேட்டிருக்காங்க. மேரினர், மேரியன்னே, எலினர், ஃபேனி டேஸ்வுட், லூசி ஸ்டீல். ஸோ சிக்ஸ்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி. சிக்ஸ்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி. செவன்த் ஒன். வாட் இஸ் த நேம் ஆஃப் த எலினர் அண்டு மேரினேஸ் ஹால்ஃப் பிரதர்? எலினர் அண்டு மேரினரோட ஹால்ஃப் பிரதர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுவும் ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ செவன்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி ஜான் டேஸ்வுட். செவன்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. எயித் ஒன். வாட் இஸ் த நேம் ஆஃப் த எட்வர்ட் ஃபெரர்ஸ் யங்கர் பிரதர்? எட்வர்ட் ஃபெரர்ஸோட யங்கர் பிரதர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஒரு ஈஸி கொஸ்டின் தான். ஸோ எயித் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி ராபர்ட் ஃபெரர்ஸ். எயித் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. ஸோ கண்டிப்பாக கேரக்டர்லாம் முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். அது பேஸ்டாக தான் நான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, நைன்த் ஒன். ஹூ ஆஃபர் த டேஸ்வுட் உமன் ஏ காட்டேஜ் டு லிவ் இன் ஆஃப்டர் தே லாஸ்ட் நார்லாண்ட் பார்க்? ஸோ நார்லாண்ட் பார்க்கில் இழந்ததுக்கப்புறம் யார் வந்து அந்த டேஸ்வுட்க்கு வந்து கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். க்ளோனல் பிராண்டன், எட்வர்ட் ஃபெரர்ஸ், சார் ஜான் மிடில்டன், மிஸ்ஸஸ் பால்மர். ஸோ நைன்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி சார் ஜான் மிடில்டன். நைன்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. டென்த் ஒன். ஒய் டஸ் வில்லுக்பே அபாண்டன் மேரேஜ்? ஏன் வந்து அந்த வில்லுக்பே மேரேஜ் வேணான்னுவாங்கன்னா ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஹீ ஃபால் அவுட் ஆஃப் லவ், ஹீ இஸ் சென்ட் அப்ராட், ஹீ சூசஸ் டு மேரி ஃபார் மணி, ஹீ இஸ் இம்ப்ரெசன்ட். ஸோ டென்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி ஹீ சூசஸ் டு மேரி ஃபார் மணி. டென்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. ஓகே, 11th ஒன். வாட் இல்னஸ் நியர்லி லீட்ஸ் டு மேரியனே டெத்? எந்த இல்னஸ் வந்து அவங்களுக்கு இறக்குறதுக்கு இதாக இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஃபீவர் ஃப்ரம் ஓவர் எக்ஸ்ட்ராக்ஷன், டியூபர்குலோசிஸ், மிசில்ஸ், நியூமோனியா ஃப்ரம் ஹார்ட் பிரேக். ஸோ 11th ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ ஃபீவர் ஃப்ரம் ஓவர் எக்ஸ்ட்ராக்ஷன். 11th ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. 12th ஒன். ஹூ டஸ் மேரியனை இன்சியலி ஃபால் இன் லவ் வித்? யார் வந்து மேரியனை லவ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 12th ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி ஜான் வில்லுக்பே. 12th ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. 13th ஒன். விச் ஆப்ஜெக்ட் இஸ் அசோசியேட் வித் லூசி ஸ்டீல் கன்னிங் அண்டு மேனிப்புலேட்? ஸோ எந்த ஆப்ஜெக்ட் வந்து லூசி அவங்களுக்கு கன்னிங் மேனிப்புலேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹெர் கிளாத்ஸ், ஹெர் லெட்டர்ஸ், ஹெர் ரிங் அண்டு ஃப்ளாட்ரி, ஹெர் பியானோ. ஸோ 13th கொண்டு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி ஹேர் ரிங்ஸ் அண்ட் ஃப்ளாட்டரி. 13th கொண்டு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. ஸோ 14th ஒன்று இது டைரக்ட் கொஸ்டின்.
how much money does Miss Harry Dashwood request to John Dashwood to give his golf sister? அவங்க சிஸ்டருக்கு எவ்வளோ மணி கொடுக்கணும்னு நினச்சாரு? ஓகேவா? 14th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி 3000 per sister. 14th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. 15th one, what object or place become a refuge and healing space for Marianne after her illness? எந்த ஆப்ஜெக்ட் இல்லைனா பிளேஸ் வந்து அவங்க இல்னஸுக்கு வந்து ஹீல் பண்ண பயன்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. 15th ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா கிளாவ்லேண்ட். 15th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. 15th ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. 16th ஒன், who persuaded John Dashwood do not give the money to her sister? யார் வந்து மணி வந்து கொடுக்காதீங்க அவங்க சிஸ்டருக்குன்னு சொல்லி சொன்னாங்க கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட ஒய்ஃப் தான். 16th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி ஃபேனி டாஸ்வுட். 16th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. 17th ஒன், வாட் தீம் இஸ் ரிவீல்டு த்ரோ வில்லுபே ரிஜெக்ஷன் ஆஃப் மேரியன்? இது ஆல்ரெடி பார்த்தது தான். 17th ஒன்று என்ன ஆன்சர்னா அவர் ரொம்ப பணத்துக்கு ஆசைப்படுவார். ஸோ 17th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எக்கனாமிக் மோட்டிவ்ஸ் இன் மேரேஜ். 17th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. 18th ஒன், வாட் தீம் இஸ் ஹைலைட்டட் பை எட்வர்ட் ஃபெரர்ஸ் வில்லிங்னஸ் டு கீப் ஹிஸ் ப்ராமிஸ் டு லூசி? என்ன ப்ராமிஸை வந்து அவர் வந்து அப்படி வச்சுருப்பார், ஞாபகம் வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 18th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ லாயல்ட்டி அண்டு இன்டிகிரிட்டி. 18th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. 19th ஒன், what object does Willoughby return to Marianne as a sign of regret in some film versions and adaptations? ஸோ எந்த ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் வர்றதுக்கு இது ஆச்சுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹர் ஹேண்ட்ஸ் கர்ச்சிப், ஹர் லெட்டர், ஹர் புக்ஸ், ஹர் லாக் ஆஃப் ஹேர். ஸோ 19th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி ஹர் லாக் ஆஃப் ஹேர். 19th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி. 20th ஒன், வாட் தீமெட்டிக் ரோல் டஸ் மிஸ்ஸஸ் ஜென்னிங்ஸ் பிளே இன் த நாவல்? அவங்களோட ரோல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 20th என்ன ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். சி ரெப்ரசன்ட் ஈவில் அண்ட் கரப்ஷன், சி ஆக்ட் அஸ் காமிக் ரிலீஃப் ஒன்லி, சி ரெப்ரசன்ட் கைண்ட் அண்ட் த வேல்யூ ஆஃப் கம்யூனிட்டி, சி ப்ரொமோட்ஸ் த ரொமான்டிக் ஐடியா. 20th என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி சி ரெப்ரசன்ட் கைண்ட்னஸ் அண்டு த வேல்யூ ஆஃப் கம்யூனிட்டி. 20th என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. இன்றைக்கி ஒரு கொஸ்டின், ஹவு மச் இன் எலினர் டேஸ்வுட் டவுரி எக்ஸ்பெக்ட் டு பி? ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. இல்லைனா தெரிஞ்சால் யூ ஹாவ் டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன், இது முக்கியமானது. த ஃப்ரெஞ்ச் டைட்டில் ஆஃப் ஜான் ஆர்சன் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி, அதோடது என்னன்னா ரேன்சன் இடி சென்சிபிலிட்டி. அதோட ஸ்பெல்லிங் பார்த்துக்குங்க. இட் இஸ் சம்டைம்ஸ் ஆல்சோ டிரான்ஸ்லேட் ஆஸ் ரைன்சன் இடி சென்சிபிலிட்டி ஆவ் லெஸ் டர்க்ஸ் மேரினஸ் டி ஏமியர் which translates to sense and sensibility are two way of loving. The first translation was published in 1850 Isabella. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா உதரிங் ஹைட்ஸ் ரிட்டன் பை எமிலி பிராண்டே. ஸோ இதில் வந்து சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி வந்து நிறையா கேரக்டர்ஸ் வந்துருக்கு. ஸோ அதனால் கம்மியாக தான் கொஸ்டின்ஸு இருக்குது. இன்னும் நிறையா டெப்த்தாக நம்ம படிக்கணும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.